கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஜெனிசிஸ் 21st chapter verse 6. அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, உங்களை நகைக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. பிரச்சனைகளை நினைத்து, சூழ்நிலைகளை நினைச்சு, கடன் பிரச்சனையை நினைத்து, எப்படிதான் இதுலேருந்து நான் வெளியே வரப்போறேன்னு தெரியலையேன்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கீங்க. சிலருக்கு குடும்பத்திலேயே சகோதர சகோதரிக்குள்ள ப்ராப்ளம், சண்டை சச்சரவுகள், குடும்பத்துக்குள்ள போராட்டம். இந்த குடும்ப பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வருது சொல்லி அப்படி அந்த காரியத்துல சிலருக்கு வருத்தம், சிலருக்கு வியாபாரத்துல ஒரு வருத்தம், தனக்கு போட்டியாளர்களை குறித்து வருத்தம், வியாபாரமே ஆகவில்லையே என்று வருத்தம். இப்படி அநேக காரியங்களை எல்லோரும் வருத்தப்பட்டு கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நான் உங்களை நகைக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இந்த நகைக்க பண்ணுவது மாத்திரமில்ல, ஒரு ரகசியத்தையும் அப்பா உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டப் போகிறார். இதே அதிகாரத்துல சர்வ வல்லமுள்ள தேவன் ஆபிரகாமுக்கு, உன் மனைவி பேச்சை கேளு, அவ சொன்னபடி ஆகாரை அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா ஏன் அந்த மாதிரி சொன்னாங்க, ஏன் அனுப்பிவிட சொன்னான்னு அநேகருக்கு கேள்வி இருக்கும். அதை நான் முடிவில் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது சாராயை நகைக்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு? அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. இஸ்ரேவேல்ல இருக்கவங்க குஷ்டரோகம் அப்படிப்பட்ட வியாதியில இருக்கவங்கலாம் ஊருக்கு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையிலே நம்பர் 1 பிரதான பிரச்சனை என்னன்னா குழந்தை இன்மை. குழந்தை இல்லைன்னா அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. அது அவ்வளோ பெரிய பாவமாக அவர்கள் நினைப்பார்கள். இங்க சாராளுக்கும் என்ன இல்லை, குழந்தை இல்லை. 1ஆம் வசனத்துல பார்த்தோன்னா verse 1ல, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். அப்பா வாக்குத்தத்தம் கொடுத்தது போலவே சாராள் மேல கடாட்சமானார். கடாட்சமாகி 2ஆம் வசனம், தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். அப்போ அப்பா வாக்குத்தத்தம் 75 இயர்ஸ்ல பண்ணிட்டாங்க. இங்க குழந்தை பிறக்கும் போது அவருக்கு வயசு என்னன்னு பாருங்க. 5வது வசனம் verse 5ல, தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 100 வயதா இருந்தார். அப்போ 75 இயர்ஸ்ல அப்பா வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. நிறைவேறும் பொழுது அவருடைய வயது 100 வயது. 25 இயர்ஸ் இஸ் த வெயிட்டிங் பீரியட். அப்பா சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் அப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த வார்த்தை நிச்சயமாய் நடக்கும். அதுதான் இங்க ஆபிரகாம்ல பார்க்கிறோம். இங்க சில காரியங்கள் நடுவுல அப்பாவுடைய வார்த்தையை விசுவாசிக்காம என்ன பண்ணிட்டாங்க, ஆகார மறுமனைட்டியாக கொடுத்தாங்க. இந்த ஆகார் யார்? ஃபர்ஸ்ட் அது நமக்கு தெரியணும். அப்படி அந்த ஆகார் யாருன்னு தெரிஞ்சாதான் ஏன் அப்பா அப்படி சொன்னாங்கன்றது நமக்கு தெரிய வரும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல அப்பா கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போவேன்னு சொன்னாங்க. சொன்னது போலவே 12:5 ஜெனிசிஸ் 12:5 அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். அப்பா வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த கானான் தேசத்துல சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அங்க பலிபீடம்லாம் கட்டுறாரு. நீங்க பொறுமையா படிச்சு பாருங்க. இப்போ அப்பா கொடுத்த அந்த வாக்குத்தத்த தேசத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா இந்த ஆபிரகாம் என்ன பண்றாரு பாருங்க. அதுக்கப்புறம் 9ஆம் வசனம் verse 9, அதன் பின் ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அப்பா சொல் பேச்சை கேட்காம அவர் திரும்பவும் பிரயாணப்பட்டு போகிறாரு. அங்க பஞ்சம் இருக்கிறதா பாக்குறாங்க. அங்க பஞ்சம் இருக்கிறத பார்த்துட்டு எகிப்துல பாவத்துல போய் சேரலாம் அப்படின்னு சொல்லி 10ஆம் வசனத்துல ஆபிரகாம் எகிப்து தேசத்தில் தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அப்பா உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்காங்க. அந்த வாக்குத்தத்தத்தை விட்டு, அப்பாவுடைய பிரசன்ஸை விட்டு, அப்பாவுடைய சமூகத்தை விட்டு வெளியே போனா யார் வந்துடும்? பிசாசு வந்துடுவான். பிசாசு அவன் இடத்துக்கு அழைத்து செல்வான். இப்போ அங்க அவனுடைய மனைவியை கடத்தி போறாங்க. அப்போ அந்த மனைவிக்கு பதிலாக 16ஆம் வசனம் பாருங்க, அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும்
வேலைக்காரரும் வேலைக்காரிகளும். யார் வந்தது? வேலைக்காரிகள். அப்போ இந்த அப்பாவுடைய பிரசன்னத்தை விட்டு போகும் பொழுது அந்த பாவத்து நிமித்தம் இந்த வேலைக்காரி வந்தாங்க. அன்னைக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. அது கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சு, அது ஒரு பெரிய பாவமாக மாறி அப்பா கொடுத்த அந்த வாக்கு தத்தத்துக்கே விரோதமாக நடக்க ஆரம்பித்து விட்டது. அப்பா வாக்குத்தத்தம் பண்ணாங்க, நான் உனக்கு ஒரு குழந்தைய தருவேன்னு சொன்னாங்க. இந்த பிசாசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த பாவம் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா, அப்பாவோட வாக்குத்தத்தத்துக்கே விரோதமா நடக்க வச்சிருச்சு. சாராயோட மனதில பேசி, இந்த ஆகார, இந்த அடிமை பெண்ண மறுமனையாட்டியா கொடுத்து, அப்பா வாக்குத்தத்த பிள்ளை ஈசாக்கு. ஆனா இந்த அடிமை பெண்ணு நிமித்தம் அப்பாவுக்கு சித்தமில்லாத இஸ்மவேல் வந்து பிறக்கிறதுக்கு காரணமாக மாறிவிட்டது. அப்பாவுக்கு பிரிய இல்லாத காரியத்தை நாம் செய்யும் பொழுது, அப்பாவுடைய சமூகத்தை விட்டு வெளியே போகும் பொழுது, நமக்கு எதிரான காரியங்களை பிசாசு கொண்டு வந்துருவான். நமக்கே தெரியாது. அது பெரிய பிரச்சனையாக போகும். இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல, அப்பா ஏன் மனைவி பேச்ச கேட்டு அனுப்பி வைன்னு சொன்னாங்கன்றது இப்ப நம்ம பார்க்க போகிறோம். அந்த வசனம் எங்க இருக்கு? ஜெனிசிஸ் 21:12. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். சாராள் என்ன சொன்னாங்க? 10வது வசனம், 10th verse, ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும், அமுச்சு விடுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ நிறைய பேருக்கு இதுதான் ஒரு சந்தேகம். இதுவும் ஆபிரகாமுடைய குழந்தை தானே, ஏன் அப்பா வந்து அனுப்பிவிட சொல்லிட்டாங்க அப்படின்னு. முந்தைய வசனத்துல பார்க்கலாம். 8வது வசனம் verse 8ல, பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினாள். அந்த குழந்தை கொஞ்சம் பெருசாயிடுச்சு, இப்போ கொஞ்சம் விவரம் தெரிகிற வயசு ஆயிடுச்சு. அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். verse 9, பின்பு எகிப்து தேசத்தாலாகிய ஆகார். எந்த தேசத்தாலாகிய? எகிப்து தேசத்தாலாகிய ஆகார். அந்த எகிப்துல தான் எல்லா பிசாசுகளும் இருக்கும், எல்லா விக்கிரகங்களும் இருக்கும். இந்த அம்மா அடிமை பெண்ணா வித்தாங்கன்னா பிசாசெல்லாம் கும்பிடாம விட்டுருப்பாங்கன்னு நினைச்சீங்களா? இல்ல, அவங்க அந்த விக்கிரகத்தெல்லாம் எடுத்துட்டு தான் வந்திருப்பாங்க. இங்க பின்பு எகிப்து தேசத்தாலே ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு. இங்க தமிழ்ல பரியாசம் பண்ணுகிறதுன்னு வந்திருக்கு, இங்கிலீஷ்லயும் மாக்கிங் அப்படின்னு சொல்லி வரும். ஆனா எபிரே பாஷையில என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆகாரு இந்த விக்கிரகத்தெல்லாம் வைத்து, அந்த காலத்துல பசங்க பார்த்தீங்கன்னா சொப்பு சாமான் வைத்து விளையாடுவாங்க. அதே போல அந்த அம்மா ஆகார் என்ன பண்ணுது, இந்த ஈசாக்குக்கு சொப்பு சாமான் விளையாட்டு கொடுக்கிற மாதிரி எகிப்து தேசத்துடைய விக்கிரகங்களை விளையாட கொடுக்குது. இதை யார் பார்த்துட்டா? சாராள் கண்டு ஷாக் ஆயிட்டாங்க. நம்முடைய அப்பா சர்வ வல்லமுள்ள தேவன், என் கணவர் விக்கிரகத்தை செய்து வித்துக்கிட்டு இருந்தாரு, அதை விட்டுட்டு தான் சர்வ வல்லமுள்ள தேவன் அழைத்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த எகிப்து தேசத்தால் என்ன பண்றா ஆகாரு, திருப்பி இந்த விக்கிரகத்தை சின்ன வயசுலயே என் பிள்ளைக்கு விளையாட கொடுக்குறாளே அப்படின்னு சொல்ற கண்டுதான் அந்த அம்மாவுக்கு ஷாக்காகி என்ன சொல்றாங்க அடுத்த வசனத்துல, ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகளும் புறம்பே தள்ளும். அந்த பசங்க 2 பிள்ளைங்களும் சொப்பு சாமான் விளையாடுற மாதிரி விக்கிரகத்தை வச்சு விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. இது அப்பாவுக்கு பிரியம் இல்லாத காரியம். அதனாலதான் அப்பா 12ஆம் வசனத்துல சொல்றாங்க ஆபிரகாமுக்கு, ஆதலால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள் என்று சொல்லி அப்பா சொல்றாங்க. ஈசாக்கு வாக்குத்தத்த பிள்ளை. இப்படியே 2 பேரையும் விட்டா இஸ்மவேலு அந்த விக்கிரகத்தை வைத்து விளையாடுறது போல ஈசாக்கும் விக்கிரகத்தை வைத்து விளையாட ஆரம்பிச்சிருவான். அதனாலதான் அப்பா பார்த்தாங்க, இவங்க ஒன்னா இருந்தாங்கன்னா அப்பாவுடைய சித்தம் நிறைவேறாது என்ற அந்த ஒரே காரணத்துக்காக தான் சாராளுடைய பேச்சை கேள், அனுப்பிவிடு என்று சொன்னார். இன்னைக்கு அநேக காரியங்கள், உங்கள் சொந்தங்களா இருக்கலாம், வேலை ஸ்தலத்துல உங்க கூட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், சிலர் பிரிந்து போகிற சூழ்நிலை இருக்கும். அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமே இருக்கிறது. அவங்க மூலமா உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு தெரியாது. அப்பாக்கு எல்லாம் தெரியும். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, உங்களை விட்டு தேவையில்லாத காரியத்தை நான் அகற்றப் போகிறேன். இன்றிலிருந்து நான் உங்களை ஆசீர்வதித்து நீங்க அழுகிற காரியம் எல்லாவற்றையும் மாற்றி உங்களை நான் நகைக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறேன். இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா?
அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. ஆபிரகாமையும் சாராளையும் நகைக்க பண்ண தேவன். அவங்க பண்ண ஒரு தப்பு நிமித்தம் ஒரு பெரிய சந்ததியே, இஸ்மவேல் சந்ததி வந்தது. உம்முடைய சித்தத்துக்கே விரோதமாய் அநேக காரியங்கள் நடக்க வந்துருச்சுப்பா. எல்லாவற்றையும் நீங்க அருமையாக டேக்கிள் பண்ணி உம்முடைய சித்தம் நிறைவேற வைத்தீர். அதே போல இன்று பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உம்முடைய பிள்ளைகள் அநேக காரியத்துல வழி விலகி போயிட்டாங்கப்பா. தெரியாம கடன்களை வாங்கிட்டாங்க, சில பிரச்சனைகள் சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாங்க, வெளியே வர முடியேன்னு சொல்லி உள்ள மாட்டிக்கிட்டு முழித்து கொண்டு இருக்காங்கப்பா. இன்னைக்கு சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்களை வெளியே கொண்டு வருகிறதுக்காக எந்த காரியத்துல உள்ள மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியலையே என்று சொல்லி அழுது பார்த்து கொண்டிருக்கீங்க. அப்பா தீர்க்க தரிசனமாய் பேசுறாங்க. இப்போ ஏதோ ஒரு காரியத்துல நீங்க லாக் ஆயிட்டீங்க, அது பாவமா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் நீங்க லாக் ஆயிருக்கீங்க, வெளியே வர முடியல. இன்னைக்கு அப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. இன்னைக்கு அப்பா உங்களை வெளியே கொண்டு வருகிறார். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாவற்றிலிருந்தும் வெளியே அழைத்து கொண்டு வருகிறார். நன்றி அப்பா. இப்பொழுதும் உடைய ரத்தம் அழிகிற தழும்புள்ள கரம் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளை தொடுகிறதுக்காய், உடைய வல்லமை இறங்குகிறதற்காய், உடைய உயிர்த்திலே வல்லமை இறங்குகிறதற்காய், குருடர்கள் பார்க்கிறதற்காய், செவிடர்கள் கேட்கிறதற்காய், முடவர்கள் நடக்கிறதற்காய், சப்பானிகள் நடக்கிறதற்காய், உயிர்த்திலே வல்லமை இப்பொழுதே ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குகிறதற்காய், எல்லாருக்கும் அற்புதங்கள் அடையாளங்களை நீர் செய்கிறீரப்பா. என்ன பிரச்சனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த பிரச்சனை இப்பொழுதே அவர்கள் வீட்டை விட்டு, அவர்கள் எல்லை விட்டு மறைந்து போகிறதுக்காக, இன்று கண்ட எகிப்தினை நீ காணாதிருப்பா என்ற வார்த்தையின்படி அவர்களுக்கு இருக்கிற அந்த கடன் பிரச்சனை, அவர்களை நெருக்கி கொண்டிருக்க அந்த கடன் பிரச்சனை இப்பொழுதே நீங்க விடுதலை கட்டளையிடுகிறதுக்காக சாராளை நகைக்க பண்ண தேவன் இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான ஒரு பிள்ளைகள் இந்த நொடி முதல் நீங்க நகைக்க பண்ண போகிறீங்க. தீர்க்க தரிசனமாய் உடைய பிள்ளைகளுக்கு நீர் பேசுகிறீரப்பா. எல்லாரையும் நகைக்க பண்றீங்க. குடும்பத்துல சமாதானம், வியாபாரத்துல ஆசீர்வாதம், தடைகள் நீங்கி குழந்தை பாக்கியத்தை கொடுத்து பிள்ளைகளுக்கு திருமண ஏற்பாடுகளை ஒழுங்கு செய்து எல்லா விதத்திலும் அற்புதத்தை செய்கிறீரப்பா. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நாள் முழுவதும் உடைய கரம் அவர்களோடு கூட வழி நடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்து. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you. Praise the Lord.